வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாலை வச்சு தான் உங்களுக்கு வந்து 3 ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன். இந்த பால் வந்து நமக்கு புதுசாக வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டீ காஃபியும் போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரெசிபியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டிலைட். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க பாலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த செக் பண்ணுறதெல்லாம் பார்க்க வேணாம். இதில் என்னென்ன பால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எருமைப்பால், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பசும்பால். நம்ம அதுலேயே வந்து தெரியுது பசும்பால் எது எருமைப்பால் எது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொழுப்பு சத்து கம்மியான பால். இப்போ வயசானவங்க இருக்கிறாங்க, கொழுப்பு சத்து இல்லாமல் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப கொழுப்பு சத்து ஃபஸ்ட்லேயே கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு கம்மியான இதுவில் கொடுக்கலாம். நம்ம அதை தவிர நம்ம இந்த பால் வாங்குறதுனா நான் வந்து இதோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அதில் நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி வீட்டுக்கிட்டேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது நமக்கு பசும்பால் வரும்போது இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வருது அப்படின்றத நம்ம இதுலேயே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது தவிர நமக்கு இப்போ ஊருக்கு போகிறோம், அந்த மாதிரி போகிறோம், அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு என்னைக்கு வேணாமோ அன்னைக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து பால் வந்து கொண்டு வர மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் பால் போடுறவங்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம ஊருக்கு போகிறோம், ஏதாவது திடீர்னு அவசரமாக கிளம்புறோம் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். அவங்க சில டைம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பாலை கொண்டு வந்து போட்டுருவாங்க. அந்த பால் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இதில் வந்து நமக்கு இப்படி ஒரு சௌகரியம் இருக்குது. கேஷ்பேக் ஆப்பரும் இதில் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து கிராமத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்படியே கிராமத்தில் பால் கறக்குறாங்க இல்லைங்களா, அங்கே போய் வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு பேக் பண்ணி கரெக்டான ஒரு கூலிங்கில் இருந்து நமக்கு வருது. இதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா பாலோட தரம் என்னென்ன அளவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்மளே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேக்கில் வந்து பேக்லேயே கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம இதை வந்து வாசலில் கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பேக்லேயே வந்து பால் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், நான் முதல்ல வந்து பசும்பால் எடுத்துக்கிறேன். பசும்பால் கொஞ்சம் எப்பவுமே தண்ணியாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம ரொம்ப திக்கான பால் வந்து எருமைப்பால் தான் வந்து நல்லா திக்காக இருக்கும். நமக்கு வந்து நல்ல பியூர் பசும்பால், அதே மாதிரி எருமைப்பால் வந்து கரெக்டாக அதே மாதிரியே நமக்கு கொடுக்குறாங்க. இதில் எந்த கலப்படமே இல்லாமல். இது வந்து நான் ரசமலாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பசும்பால் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு சத்து கம்மியான ஒரு பால். இதில் வந்து நம்ம இன்றைக்கி டீ போட்டு பார்க்கலாம். எப்பவுமே எருமைப்பாலில் வந்து நம்ம தயிர் போட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். நான் வந்து தயிர் தான் போட போகிறேன் இதில். பாருங்கள், எருமைப்பால் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம பால் கறந்து 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. சில பால்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். இது வந்து நமக்கு 36 மணி நேரத்துக்குள்ளே நல்ல கரெக்டான ஒரு கூலிங் பதத்தில் வச்சு நமக்கு வந்து சேர்த்துடுறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பால் கறந்து இவங்களோட ஓன் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. மற்ற டீலர்ஸ் வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கங்கே ஃப்ரீசரில் வச்சு நமக்கு வந்து சேரும். இது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது அப்படின்ற சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு 3 ஐட்டம் பண்ணி பார்க்கலாம். தயிர் மெயினாக வந்து நமக்கு தயிர் தான் போடணும். தயிர் வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த தயிர் எடுக்கும் போதே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பால் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் எருமைப்பால் வந்து தயிர் போடலான்னு வச்சுருக்கேன். பசும்பாலில் நம்ம வந்து ரசமலாய் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கிறதுல டீயும் காஃபியும் நான் போட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்பு சத்து கம்மியாக உள்ள பால். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் காஃபிக்கு எடுத்துடுறேன் பால். காஃபிக்கு எடுக்கும் போது நம்ம வந்து காஃபி போடுறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றாமல் போடுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ டீ போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் பாலுனாக்கா ஒரு அரை பேக்கெட் தண்ணி சேர்த்து நம்ம டீ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் காஃபி போட்டுடுறேன், அதுக்கப்புறமா டீ போடுறேன். ஆனால் கொழுப்பு கம்மியாக இருக்கிற பாலில் தான் இப்போ காஃபி வந்து போட்டுருக்கேன், ஃபில்டர் காஃபி. எப்பவுமே பசும்பால் நம்ம காசின உடனே அது மேலே பாருங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரியே வரும். அது தவிர லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும். லைட் மஞ்சள் கலரில் இருக்கும் பசும்பால் காய்ச்சினாலே நமக்கு.
வந்து எருமைப்பால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஞ்ச உடனே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு உர ஊற்றிடலாம். இப்போ நம்ம டீ போடும்போது 2 டம்ளர் பால்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம டீ தூள் போட்டுடலாம். மெயின் வந்து பால் வாங்கினாலே நமக்கு டீ காஃபி இதுதானே முக்கியம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் நல்லாவே திக்காக இருக்குது. டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் டீ தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. உண்மையை சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபில்டர் காப்பி வந்து சில நேரம் ரமேஷ் சொல்லுவாப்புல, எங்கள் கடையில் வாங்குகிற ஃபில்டர் காப்பி நல்லா இருக்குது, நீங்கள் போடுறது நல்லாவே இல்லை அப்படின்வாப்புல. பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காயணும். நம்ம ஃபில்டர் காப்பி போடுறோம் அப்படின்னா பால் வந்து நல்லா காய வைக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கொதிச்சாலே போதும், ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி போட்டோம்னா காஃபி வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், ரசமலாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லெமன் ஊற்றிக்கலாம். பால் வந்து திரண்டு வரணும் இல்லைங்களா, அதனால் நம்ம ஊற்றிக்கலாம். 1 லெமன், முழு லெமன் ஊற்றுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாம். இப்படி எடுத்ததுக்கப்புறம் குழாவில் வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லெமன் போட்டோம் இல்லைங்களா, புளிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்க, இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து ரசமலாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் கொதிக்க விடணும். பாருங்க, சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம டீயில். இப்போ நான் எருமைப்பால் வந்து நல்லா காய்ச்சிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற விட்டுட்டு நான் உங்களுக்கு உர ஊற்றிட்டு காமிக்கிறேன். மலாய் வந்து சூப்பராக வந்துருச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிப்போம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த உருட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுப்போம். இந்த பால் பார்த்திங்கன்னா நமக்கு 72 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட வருது. அது இல்லாமல் நம்ம மாடுலேயே வந்து நிறைய ரகம் சொல்லுவோம். செவட மாடுன்னு சொல்லுவோம், குட்டை மாடுன்னு சொல்லுவோம். அப்புறம் நல்லா வந்து மடி உள்ள மாடு வந்து நல்ல பால் கறக்கிற மாடை வந்து மடி உள்ள மாடுன்னுவாங்க. ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு மாட்டுக்கு. எனக்கு அவ்வளோ வந்து மாட்டோட பேர்லாம் தெரியாது. இருந்தாலுமே அவ்வளோ ரகம் நம்ம நாட்டில் வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாட்டுக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாடு இப்படி கறக்கும், இந்த மாடு வந்து இத்தனை லிட்டர் கறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு மாட்டுப்பால்லேருந்து வரத்துட்டு இதை பாருங்க, இந்த இதுவே வந்து எப்படி வருது பாருங்கள் நல்லா. அதுதான் நான் 1 லிட்டர் பால் எடுத்தேன், அதில் 9 பீஸ் வந்திருக்கு. ரசமலாய்க்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தான் ஊற்றுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 பீஸ் தான் வந்திருக்கு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுவோம். அது நல்லா வந்து கொதித்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்க, நல்லா வந்து பொங்கி இப்படி மேலே வந்து நிற்கணும். ரசமலாய் செய்யும் போது இந்த மாதிரி மேலே வந்து நின்னாதான் அது போட்டோம்னா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா 1/2 லிட்டர் பால் தான், அதனால் 5 ஸ்பூன் சர்க்கரை போதும். இதில் நான் குங்குமப்பூ கொஞ்சம் கலருக்கு வேண்டி லைட்டாக குங்குமப்பூ சேர்க்குறேன். நல்லா தண்ணியை வடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் வந்து எப்பவுமே தயிர் போடுறதுனா நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். இதை பாருங்க, நான் தயிர் வந்து இதில் கலந்துடுறேன். நம்ம ஊற்றி வச்சுருவோம். மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும் தயிர் உர ஆகிறதுக்கு. இதே வெயில் சீசனாக இருந்தால் ஒரு 6 மணி நேரத்தில் ஆகிடும். இதே மழை காலத்தில் 10 மணி நேரம் கூட ஆகும் நமக்கு உர ஊற்ற. கொஞ்சமாக பிஸ்தா போட்டுக்கலாம் இது மேலே. அதுக்கப்புறம் முந்திரி, கொஞ்சம் கட் பண்ண முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம்.
இன்னைக்கு நம்ம கண்ட்ரி டிலைட் பால் வச்சு நான் வந்து ரசமலாய் பண்ணியிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன், அப்புறம் டீ காஃபி போட்டு பார்த்துருக்கேன். 3 விதமான பாலில் 3 விதமான ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நல்லா இருக்கு. நீங்கள் வந்து முதல்ல வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 5 நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன அதில் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே அதுலேயே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே ஒரு பொருளை நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.